prayer. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्. अपारिकरुणासिन्धुं ज्ञानिदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. तो ஆல்ரெடி நம்ம பிரத்ய படிச்சிருக்கோம், துவா और துமுன் பிரத்ய. அதே மாதிரி त्वा तुमुन् ल्यप्. तो इच्छते प्रयोगे तुमुन् यथा पठितुम् इच्छति, खादितुम् इच्छति, गन्तुम् इच्छति. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரயோக விபக்தி பிரயோகா வருது. முடிஞ்ச அளவு யாருக்கெல்லாம் என்ன இந்த பிரயோகம் தெரியுமோ அதை பற்றி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். யார் போல கேட்கும் வரே சொல்லுங்க. கிருஷ்ணா சார் சொல்லுங்க. இந்த விபக்தி சொல்லணும் அவங்க, சரியா? இப்போ சப்த விபக்தி பிரயோகாः பிரதமா கர்த்திருபத பிரயோகே பிரதமா. பிரதமா கர்த்தா இங்கே இருக்கோ அங்க பிரதமா விபக்தி தான் இருக்கும். கர்த்தா மீன் நாமினேஷன், நேமிங் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், சங்யா இருக்கும், அதெல்லாம் கர்த்தா. तो यथा बालका गच्छति, लता पठति, मित्रम अस्ति. இதுக்கு பதிலா வேற ஏதாவது வேர்ட் சொல்லுங்க. ஏதாவது சென்டென்ஸ் கர்த்தால. அதாவது சப்தமி விபக்தியில இதுல இல்ல சப்த பக்தி பிரயோகா. இது எல்லாம் 7 விபக்தி பிரயோகா என்ன இருக்கோ அதை பத்தி சொல்லிருக்கீங்க. ஆனா பிரதமால ராமஹ ராமோ ராமாஹ பிரதமா விபக்தியில அது நீங்க பிரயோகம் சொல்லணும். அதுல என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஏதோ ஒரு இது எடுத்துங்கோ. ராம சப்தம் எடுத்துங்கோ. ராமஹ கச்சதி. கரெக்ட். ஓகே. तो இது ஏகவச்சனம் லாயிட்டு. ராமஹ கச்சதி கர்த்தால. டூவல் என்ன ஆகும்? डुअल रामौ रामौ गच्छतः ओके बहुवचनं रामाः गच्छन्ति ओके वेरी गुड रामाः गच्छन्ति सो இதே மாதிரி தான் புல்லிங் ஸ்திரீலிங் நபும்சகலிங் எல்லாமே இதுல வரும் கர்த்தால சரியா சோ இப்போ நம்ம லதான் போட்டிருக்கீங்க லதா லதானா ஸ்திரீலிங் லதா படதி ஸ்திரீலிங் ஏதாவது யூஸ் பண்ணுங்க ரமா பிபதி சொல்லணும் ரமா பிபதி ஒரு ரமா குடிச்சிட்டு இருக்கா தென் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு ரமானா ரமே பிபதக வெரி குட் ஓகே இப்ப நிறைய ரமானா மெனி ரமா ரமாஹ பிபந்தி पिबन्ति तो रमा रमे रमाः இப்ப மித்ரம் ஹசதி இது நபும்சக்லிங்கம் இது சொல்லுங்க நபும்சகலிங்கம் மித்ரம் பழம் எடுத்துக்கிட்டு
जी फलं 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 पतति पतति करेक्ट ओके पतति तो फलं वा one fruit two fruits फले पदतः ओके many fruits फलानि पतन्ति पतन्ते फलानि पतन्ति पतन्ति फलं फले फले एक्सलेंट वेरी गुड ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க तो இதே மாதிரி எல்லாரும் ஒரு வேர்ட் சொன்னாலே விபக்தி பிரயோகம் நல்லா வந்துரும் तो இங்க நீங்க அகாராந்த் எடுத்திருக்கீங்க இதே மாதிரி ஈகாராந்த் உகாராந்த் எல்லாம் எடுத்து பண்ணலாம் சரியா तो இது நல்லா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஓகே புரியுது ஓகே நெக்ஸ்ட் பாக்குறேன் யார் செகண்ட் விபக்திக்கு வரானே ஓகே நெக்ஸ்ட் அல்மேலுமா வாங்குமா நமஸ்தேமா நமஸ்தே செகண்ட் விபக்தியில நீங்க சொல்லணும் இப்போ द्वितीया भक्ति அது என்ன சொல்ற கர்ம ஃபர்ஸ்ட் பிரதமா கர்த்தி பத பிரயோகே द्वितीयाல கர்ம பிரயோகே द्वितीया तो அதுல என்ன வருதுன்னு பாருங்க க க க மூணு இடத்துல போய் படிங்க இத ஜனனி பேஜ் நம்பர் சொல்லுங்க மேம் ஓ பேஜ் நம்பர் நான் காமிச்சிட்டு இருக்கேன் தெரியலையா உங்களுக்கு தெரியலையாம்மா நான் காமிச்சிட்டு இருக்கிறது தெரியுது 423 எடுத்து சொல்லுங்க மேம் சரி இப்போ இதுல கர்த்தா அவர் சொல்லியாச்சு இங்க செகண்ட் சொல்லணும் द्वितीया भक्ति क जननी बालकम ஆவயதி சரியா तो बालकम द्वितीया भक्ति வந்திருக்கு சரியா அதே மாதிரி கல छात्राः विद्यालयम गच्छन्ति विद्यालयम வந்திருக்கு அப்புறம் ते ग्रंथम पठन्ते तो இதெல்லாம் என்ன வந்திருக்கு द्वितीया भक्ति ஹலோ சொல்லுங்க ஹலோ 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 கேக்குறதா மேடம் கேக்குறது நல்லா கேக்குறது ஹலோ கேக்குறதா கேக்குறது நல்லா கேக்குறது கேக்குறது ஜனனி பாலகம் ஆஹ்வயதி छात्राः विद्यालयं गच्छन्ति ते ग्रन्थं पठन्ति கரெக்ட் இதுக்கு பதிலா வேற ஏதாவது द्वितीया भक्ति இதே மாதிரி சொல்லணுமா மேடம் ஆமா ஆமா बालकः विद्यालयं गच्छति இல்லம்மா பாலகம் வந்திருக்கு இல்லையா द्वितीयाல அதே மாதிரி द्वितीया भक्ति யூஸ் பண்ணணும் द्वितीया भक्ति இப்போ இவர் ராம ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான் द्वितीया भक्ति சப்தமஞ்சரி பாட்டு பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு எடுங்க द्वितीया எடுக்கணும் செகண்ட் செகண்ட் எடுங்க द्वितीया भक्ति ते संस्कृतं पठन्ति சொல்லலாம் கரெக்ட் பிரதமா இதுல ஏகவச்சனம் சொன்னேன் இப்ப द्विवचனம் द्विवचனம் என்ன வரும் வைத்யாலாக வைத்யசாலாம் கச்சந்தி சொல்லலாம் யாரு வைத்ய வைத்யः வைத்யோ வைத்ய வைத்யாः அந்த ஹாஸ்பிடல் பேர் என்ன மேம் கரெக்ட் சாலாம் கச்சந்தி ஓகே வைத்யசாலாயம் கச்சந்தி சாலாம் கச்சந்தி சரி वेदशालां वरदे
வைத்தியசாலம் வைத்தியசாலாயா வைத்தியசாலா சாலம் சாலம் சரியா அதுக்கு நீங்க சான்ஸ்கிரிட்ல இந்த சப்த மஞ்சரி எடுத்து ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சரியா ஓகே இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்லுங்க தே கிரந்தம் பட்டதி பட்டந்தி தே கிரந்தம் பட்டந்தே தே क्रीडाङ्गणं ते ஆமா கரெக்ட் ते क्रीडाङ्गणं क्रीडन्ति 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 என்ன எனக்கு நீங்க விளையாட்டு வாங்குறான்னு அர்த்தம் இல்லையா அவன் எல்லாரும் விளையாடு வாங்குறா அதானே சொல்லணும் இல்ல விளையாடுறா அப்படி சொல்றது எல்லாரும் விளையாடிட்டு இருக்கா அப்போ கிரீடாங்கனம் அங்கனம் வரும் தே கிரீடாங்கனேன்னு வந்துரும் கிரீடாங்கனேன்னு வந்துரும் கிரீடாங்கனே தே கிரீடாங்கனே கிரீடந்தே கிரீடந்தி கிரீடந்தி அது சப்த விபக்தி வந்துரும் சப்தம் புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு இப்போ ராம சப்தம் எடுத்துக்கோ ராமா இல்ல எந்த சப்த ரூபம் உங்களுக்கு வேணும் அதை எடுங்க உங்களுக்கு எது தெரியும் அது எடுங்க ராமக தெரியுமா ராமஹ ராமோ ராமஹ ராமோ ராமன் இப்ப ராமம்க்கு ஏதாவது வேர்ட் சொல்லுங்க ராமம் 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 வித்யாலயம் கச்சதி வராதே ஏன்னா கர்த்தா இல்லையே நான் கர்ம தான் யூஸ் பண்றோம் ராமம்னா டு ராம் அவனுக்கு ராமுக்கு ராமம் ஓகே ராமம் காரியார்த்தம் ஆகச்சதி இல்லம்மா அது நீங்க கர்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கர்த்தா மட்டும் தெரியாது உங்களுக்கு செகண்ட் விபக்தி எப்படி யூஸ் பண்ணணும் கர்த்தா செகண்ட் விபக்தி ராமம் ராமம் ராமம்னு சொல்லுங்க ராமம் மேம் அது தெரியல வேற யார்ட்டே கேளுங்க மேம் நான் கத்துக்கிறேன் இல்ல எல்லாருக்குமே தெரியுமா கொஞ்சம் ஓரளவு வந்தா ராமம் ராமுக்கு புஸ்தகம் கொடுக்கிறான் ஓகே நீங்க யாராவது பேர் சொல்லிட்டு ஷியாம் ராமுக்கு புஸ்தகம் கொடுக்கிறான் ஷியாம் இஸ் giving the book to Rama. Ganeshah Ramam Ganesha Ramam புஸ்தகம் அது கொடுக்கிறதுக்கு என்ன மேம் வேணும் ததாதி யச்சதி நல்லா வந்துட்டா ராமுக்கு கணேஷ் ராமுக்கு புஸ்தகம் கொடுக்கிறான் கணேஷா ராமம் புஸ்தகம் இப்ப புரிஞ்சுதா புரிஞ்சுது ஓகே இப்போ ஒரு புஸ்தகம் தான் கொடுத்திருக்கான் ரெண்டு புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகே புஸ்தகானி அப்போ டூவல் என்ன வரும் புஸ்தகௌ புஸ்தகௌ புஸ்தகே
पुस्तके पुस्तके पुस्तकानि गणेशः पुस्तके यच्छति तो என்னது गणेशः रामं पुस्तके यच्छति पुस्तक यच्छति यच्छति ओके यच्छति இப்ப நிறைய நிறைய बहुवचन யூஸ் பண்ணுவோம் फलं फले फलानि 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 यूज பண்ணுங்க फलानि ते फलानि खादन्ति சரி இதுல என்னாச்சுன்னா இந்த நபுசக்லிங்ல பிரதமா பக்தி தித்யா ஒரே மாதிரி இருக்கும் சரியா அங்க புல்லிங்ல ராமஹ ராமோ ராமாஹ ராமம் ராமோ ராமான ஆயிடும் ராமான சரியா அப்போ என்னது கணேஷः ராமான் புத்தகானி यच्छति தெரிஞ்சுதா புரிஞ்சுது மேடம் ஓகே இன்னும் தித்யா வரல சரியா இன்னும் பண்ணலாம் சரியா ஓகேமா நெக்ஸ்ட் ஓகே தித்யாவே யூஸ் பண்ணலாம் இன்னும் கிருஷ்ண சார் தித்யா பக்தியை யூஸ் பண்ணலாம் இன்னும் தரோம் குருஜி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பிரதமால கர்த்ரு பதம்ங்கிறது கர்த்தா செய்யறது கர்த்தா கர்த்தா ஆமா கர்த்தா கர்த்தா கிரியேட்டர் கிரியேட்டர் இங்க வந்து தித்யா பக்தியில கர்ம அதாவது செயல் ஆமா அதே சப்ஜெக்ட் வந்துரும் கர்ம என்ன நம்ம செயல் பண்றோம் நடுவுல செயல் தான் இல்ல கர்மனா நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்துரும் அதுல அது ஒரு இன்னொரு காரக்கு விபக்தின்னு படிக்க வச்சோம் இல்லையா அதுலதான் வரும் ஓகே இப்ப சொன்னதே சொல்றேன் குருஜி மூணுமே சொல்லி பாக்குறேன் गणेशः रामं पुस्तकं यच्छति गणेशः रामं पुस्तके यच्छति மூணாவது வந்து கணேசக அதாவது பல ராமனுக்கு தானே கொடுத்தாருன்னு சொல்லணும் பகுவச்சன் புஸ்தகம் புஸ்தகே புஸ்தகானி இது நீங்க என்ன சொல்றேன் இது பிரதமால போயிட்டு இருக்கு கணேசக புஸ்தகம் புஸ்தகே நபுசக்லிங்ல போனா கர்த்தாவும் கர்மம் ஒரே மாதிரி இருக்கும் புஸ்தகம் புஸ்தகே புஸ்தகானி புஸ்தகம் புஸ்தகே புஸ்தகானி நபுசக்லிங்ல ஆனா புல்லிங்ல பௌவச்சம் மாறிடுது ராமஹ ராமோ ராமாஹ ராமம் ராமோ ராமானு அதே மாதிரி ஸ்திரீலிங்ல மாறிடுது பாலா பாலே பாலாஹ ஸ்திரீலிங்கம் பாலே பாலம் பாலே பாலம் பாலா பாலானு சரியா இதுக்கு சப்த ரூப் படிச்ச அப்புறம் தான் ஒரு சப்தம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் யூஸ் பண்ண முடியும் சரி பகவச்சனம் சொல்லிடுறேன் பகவச்சனம் வந்து கணேசக புஸ்தகானி யச்சதி வெரி குட் கணேசः புஸ்தகானி யச்சதி சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் சிம்பிளாவே ட்ரை பண்றேன் அப்புறம் ஸ்ரீலிங்கத்துல வந்து ரமா இது வந்து பாலகம் பாலகம் ஆவயதி ஆவயதி இது பாலகம் போட்டிருக்கேன்
இதையே ரெண்டு குழந்தைல கூப்பிடுறா. அப்போ ரெண்டு அப்போ வந்து ரமா பாலகே ஆஹ்வயதி. வெரி குட். நெக்ஸ்ட் அப்புறம் நிறைய பேர் ரமா बालकाः आह्वयति. तो बालकं बालके बालकाः बालकं बालक என்ன शब्द पुल्लिंग தானே. बालकः बालकौ बालकाः बालकं बालकौ बालकान् 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 ரைட். ஆமா பாலகம் புல்லிங். அது பாலகான் ஆஹ்வயதி. ஓகே ஓகே நெக்ஸ்ட். அப்ப இந்த ஸ்ரீலிங்கத்திலேயே பகுவச்சனம் சொல்லணும். பகுவச்சனமா ஸ்திரீலிங்க என்ன பகுவச்சனம் எடுப்பே? छात्राः வித்யாலயம் இருக்கு. வித்யாலயம் புத்தகம் எங்குது? வித்யாலயம் புல்லிங்ல தான் வருது. ஸ்திரீலிங்ல என்ன எடுப்பே? மாலா शब्द எடுக்கிறேன். மாலா மாலா மாலே மாலாஹ மாலா மாலே மாலாஹ. லதா லதா ஏதோ ஒன்று. லதா லதே லதாஹ லதாம் லதே லதா லதா லதே லதாஹ லதாம் லதே லதாஹ. கரெக்ட். ஓகே. இப்போ வந்து லதாஹ வந்து பகுவச்சனம். ஜனனி லதாஹ ஆஹ்வயதி. லதான் லதாஹ லதான் ஆஹ்வயதி ஆஹ்வயதி. சரியா? ஓகே ஓகே ஓகே. இது நபுத்தகலிங்கம் அதேதான். பலே பலானி. பழம் வந்து சாப்பிட்டேன்னு சொல்றேன். ஜனனி தாததி. ஜனனி பலே தாதத்தக. இல்ல ஜனனி ஒத்தி தானே. ஜனனி ஒத்தி தான், காததி தான் வரும். ஓகே. அப்ப காததி ரெண்டு பழம் சாப்பிட்டேன். ஆமா. ஜனனி பலே தாததி. ஜனனி பலானி காததி. ஆமா நிறைய பழம் நிறைய ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா? ஒரு துத்தியா பக்தி நல்லா புரியுது. ஓகே சரி. இப்போ நீங்க சப்ஜெக்ட மாற்றி பண்ணிருக்கீங்க. ஓகே. இத மாதிரி வேற யாருக்காவது வருமானு பாக்குறேன். குபாஷினி வாங்கம்மா. மேடம் இது திவ்யாவே தான் பண்ணணும் மேடம். பண்ணணும் மேடம். छात्रः पठितुं विद्यालयं गच्छति. पठितुं तुम प्रत्यय. तुम प्रत्यय வந்துருமா? तुम அது முடிச்சாச்சு இல்ல லாஸ்ட்ல. तुम प्रत्यय முடிச்சாச்சு இல்லையா? படித்துனா படிக்கிறதுக்காக போறா. படிக்கிறதுக்காக போறா. छात्रे जननी बालकम् आह्वयति विद्यालयं गच्छति. छात्रः विद्यालयं गच्छति. करेक्ट. ओके.
சாத்ரவ் சாத்ரவ் சாத்ரோ இல்ல, இப்ப சப்ஜெக்ட டூவல் பண்ணணும் நீங்க. கர்ம छात्रः विद्यालये गच्छतः. இப்போ வித்யாலய இதுல எடுக்கிறதுனா எதுல வந்திருக்கு? வித்யாலயம் வந்திருக்கு இல்லையா? ஆமா. சோ எந்த இது புருஷ்ல போடுறது? வித்யாலய வித்யாலயம்ன்றது வந்து நம்மளுக்கு நவஸ்தக்லிங்கல். சரி போடுங்க. இப்ப வந்து சாத்திரம் சாத்ரே சாத்ரான் அதுதான் நமக்கு द्वितीय விபக்தி ஆக்சுவலி. ஆமா. சாத்ரः சாத்ரோ சாத்ராः சாத்ரம் சாத்ரோ சாத்ரான். இப்ப சாத்ரம் சாத்ரோ சாத்ரான்ல வந்து சாத்ரம் வித்யாலயம் கச்சதி. இல்ல, நீங்க இந்த கர்த்தா யூஸ் பண்றீங்க. கர்த்தால இந்த சப்ஜெக்ட யூஸ் பண்ணணும். கர்த்தால சப்ஜெக்டா யூஸ் பண்ணோம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேடம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ வித்யாலயம் छात्राः फलं खादति. ओके ओके. फलம்னா ஒரே மாதிரி கர்த்தா கர்ம ஒரே மாதிரி இருக்கும். ஃபலம் ஃபலே ஃபலானி फलं खादति. छात्रः फलं खादति. ஆமா. இப்போ छात्रः फले खादति. ஓகே. ரெண்டு பழம் சாப்பிடுறான். छात्राः फलानि खादन्ति. खादन्ति வராது, ஏன்னா மொத்தம் நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கான். ஓகே. காதந்தி. ஓகே. இப்ப புரிஞ்சுதம்மா? புரிஞ்சது மேடம், ஓரளவுக்கு புரிஞ்சுது. இப்ப வந்து ஓரளவுக்கு ராமக பாட்டம் பட்டந்தி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது பாட்சாலா ஒரு அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல. அதை நான் உங்களுக்கு இதுக்கு முடிச்ச அப்புறம் அதை ஷேர் பண்றேன். ஐயோ, நாங்க இது நிறைய பண்ணினோம் மேடம், பண்ணி பார்த்தோம். இப்ப எல்லாம் மறந்து போச்சு பாருங்க திருப்பியும் உடனே. அது சட்டுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது இல்லையா அந்த விபக்தி எல்லாம். இல்ல மேடம், நிறைய இந்த திரியா விபக்தி மட்டுமே இன்னைக்கு பண்ணுவோம் மேடம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு விபக்தி பண்ணினாலே நம்ம பிராக்டிஸ் வந்துரும். தித்தியால நிறைய பண்ணலாம். கரெக்ட். ஓகே. ஆமா, தித்தியால மட்டுமே இன்னைக்கு பண்ணுவோம் மேடம் நம்ம இன்னைக்கு. ஓகேமா. ஓகே மேடம். இது வந்து இந்த எக்ஸசைஸ் புக்ல வந்து நம்மளுக்கு எங்க வருது மேடம்? முன்னால இது முன்னாலே வந்திருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். விபக்தி பிரயோகான்னு வந்திருக்கு பாருங்க. விபக்தி பிரயோகம் தித்தியா விபக்தி அதோ இருக்கு. எல்லாம் தித்தியா எல்லாம் வந்திருக்கு. 23 25 வந்திருக்கா? விபக்தி பிரயோகாः. அதையே எடுத்துட்டு திரும்பி பார்த்துட்டா நல்லா இருக்கும். பெஸ்ட். ஆமா, அது ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு நம்ம திருப்பி பிரயோகம் பண்ண சொன்னாக்கா வந்துரும் மேடம். அது ஆமா வந்துடும். அது கரெக்ட். ஓகே. அது சொல்லுங்க மேடம், அதை எடுத்துக்கிறேன். திதியாவை ஓகே ஓகே. அதே நான் ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். புக் வச்சுக்கிறது இல்லை கையில. ஓகே. ஸோ இதை நீங்க படிங்க. விபக்தி பிரயோகாः. கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்துட்டாக்கா வந்துரும் மேடம். இது ஒன்றும் தெரியாதது கிடையாது, கண்டிப்பா வரும். இல்ல ரொம்ப நல்லா நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கோம். இது ஆமா நம்ம ஃபுல்லாவே படிச்சிருக்கோம். அதனால அது ஒரு ரிவிஷன் இருந்தா போதும், நம்மளுக்கு வந்துரும். இது
ஓகே, ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம். நீங்க இவ்வளவு மோசமா இருக்கும். துதியா ஏக்கக 289 பேஜ் இருக்குமா? 289 அப்புறம் வருது. 289 289 நான் இருக்கிறேன். 289 அதுக்கப்புறம் வருது இது. ஸ்தீரம் பாத்தும் இச்சதி என்ன வந்திருக்காது? 289 வத்சகச் ஷீரம் பாத்தும் இச்சதி. அது இதுக்கப்புறம் வரும். தும் தத்திற்கு அப்புறம் ஆனா இந்த அளவு படிச்சுட்டே எத்தனை நல்லா படிக்கிறீர்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல மேடம், இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் மேடம். எங்களுக்கு வராமல்லாம் இருக்காது, டெஃபினட்டா வந்துரும். அது இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அதனால இன்னைக்கு திவ்யா விபக்தி மட்டுமே பிராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இல்ல, விபக்தி மட்டும் நல்லாவே ஒரு பிராக்டிஸ் வேணும். விபக்தி மட்டும் பண்ணினா நல்லா இருக்கு, வந்துரும். அவ்வளவு. ஓகே, தோமன் நீங்க படிச்சுட்டே துமன்லாம் படிச்சாச்சு. கிரியா அர்த்தாயா கிரியாயா துமன் இதுவும் படிச்சாச்சு. இதுல போய் பார்க்கணும். 154. ஓகே, ஏக்வச்சனம் தீவச்சில வந்திருக்கு. இந்த பாருங்க, திருத்தியா பக்தி பக்தி வந்துடுச்சு. திருத்தியா ஏன் திருத்தியா எங்க போச்சுன்னு தெரியலையே. இதுதான் திருத்தியா. துமம் பிரத்யல திருத்தியா எல்லாமே வந்திருக்குமா? துமம் பிரத்யல மேடம் எக்ஸசைஸ் நம்பர் 78 பார்க்கணும் மேடம். 28 exercise number 78. fill in the blanks with proper form of vibhakti with the great. எதுல இருக்கு? exercise number 78, 153 page number. okay, 153. okay, 153 அது வந்து fill up பண்றது அது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அத்தியாபகः பாலிகாம் ஆக்வயதி. ஓகே, அப்புறம் பாலிகா அத்தியாபிகாக வந்து அத்தியாபிகாம் அத்தியாபிகாம் ஆக்வயதி. அக்ரஜக அனுஜனக அனுஜம் ஆக்வயதி. ஜனக கன்யா. இது வந்து ஆக்சுவலா சிங்குலர். இது ஓகே. அனுஜக அக்ரஜக ஆக்வயதினாக்கா அனுஜக அக்ரஜம். ஓகே, இது பேஜ் வந்துருக்கு. இந்த பேஜ்ல தான் द्वितीया भक्ति पारंग द्वितीया एक वचन प्रयोगाः. द्वितीया एक वचन प्रयोगः. இது என்ன பேஜ்? ஓகே, இது பாருங்க, பேஜ் நம்பர் 154ல 151 போட்டுருக்கு.
ओके द्वितीया भक्तिला एकवचन प्रयोगः बालकः विद्यालयः बालकः विद्यालयं गच्छति சரியா மேடம் இப்ப இதையே வந்து நம்ம டியூயலுக்கு மாத்துறோம்னு வெச்சுக்கோங்க ஆமா டூவல் தானே இது வித்யாலயம் विद्यालयं சரி बालकः विद्यालयं गच्छति அதே டுவல் கூட வந்துரும் பாருங்க இது ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு டுவல் போட்டிருக்கு எல்லாமே போட்டிருக்கு இல்ல இது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் மேடம் ஏகவச்சன பிரயோகம் மட்டும் தான் இது ஆமா நம்ம இதே द्विवचनக்கு மாத்தி பார்க்கலாம் மேடம் நம்ம இத மாத்திக்கலாம் எங்க மாத்துவோம் बालकः विद्या छात्र वरड இல்லம்மா अध्यापिका the first 154 page अध्यापिका बालिका बालिकां आवेयति इद நீங்க பண்ணிட்டே இல்லையா अध्यापिकां अनुजां अग्रजां कन्यां सेविकां वैद्यां रुग्णां जननी இதெல்லாம் பண்ணியாச்சு சரியா ஆமா டூவல் இப்ப டூவல்ல மாத்தணும்னா ரெண்டு வரும் ஆமா சரியா அது ரெண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க இது வாக்கியம் ரெண்டு வரதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு ஒரு இருக்கு டுவலுக்கு தித்யா பக்தி வரும் தித்யாக்கு டுவல்ல சொல்லுங்களே ஏதோ ராம ராமவும் சொல்லுங்க இல்லாட்ட பாலா பாலவும் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்கம்மா பாலா பாலோ பாலா பாலா பாலோ ரெண்டு பேர் என்ன வரும் बालो गच्छतः बालो गच्छतः அது பாலாக கச்சந்தி அது வந்து நமக்கு பிரதம விபக்தி மட்டும் தான் கரெக்ட்டா வருது ரெண்டு விபக்தி பிரயோக பண்ணோம் விபக்தி பிரயோகல பண்ணுவோம் சொல்லுங்க விபக்தி பிரயோகல நான் சொல்லிட்டேன் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓப்பன் விபக்தி பிரயோகம் வரவில்ல சரி நீங்க சொல்லுங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க மேடம் நாங்க எழுதிக்கிறோம் அதனால தித்யா விபக்திக்கு ஃபுல் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க மேடம் நானே எழுதிக்கிறேன் அப்ப கரெக்ட்டா அத எழுதுங்க இப்போ நான் உங்களுக்கு இதை அனுப்பிச்சிருக்கேன் இது ஓப்பன் பாடசாலாவோடது வந்திருக்கான்னு தெரியல உங்களுக்கு ஸோ ஒரு கர்த்தால எழுதுங்க रामः गच्छति कर्ता रामः गच्छति ओके எழுதிக்கோ மேடம் ராமः இதுல ராமாலே போட்டுறேன் ராமः बालकं रामः मोदकं यच्छति मोदकं यच्छति रामः बालकं मोदकं यच्छति मोदकं रामः बालकं मोदकं यच्छति अच्छा இப்போ என்ன செய்யணும்னா திருப்தியா எடுக்கணும்
திருத்தியா பக்தியில ஏன் கரண் காரக் வரும், ஏன் வரும். மேடம் திருத்தியா வேண்டாம், அப்படி கேட்கல நாங்க. द्वितीया விபக்தியிலேயே சிங்குலர் டியூயல் ப்ளூரல் அப்படி அப்படி சொல்லுங்க மேடம், எங்களுக்கு அப்படிதான் வேணும். இந்த ஒரு விபக்தி மட்டும்தான் இன்னைக்கு நாங்க படிக்கிறோம். ஓகே ஓகே, இதே பண்ணுங்க. இந்த மோதகம், மோதகே, மோதகானி. அப்ப ராமக ராமக மோதக் மோதகே மோதகே யச்சதி யச்சதி ராமக யச்சதி மோதகே யச்சதி. அப்புறம் ராமக மோதான் யச்சதி மோதகானி மோதகானி யச்சதி. ஓகே. இப்ப என்னன்னா எனக்கு எழுத முடியல இதுல. வேண்டாம், எனக்கு தெரியும். இப்போ நீங்க சிங்குலர் பண்ணிருக்கேன், நீங்க இப்போ சிங்குலர் பண்ணிருக்கேன் சரியா? சிங்குலர்ல என்னன்னா ராமஹா மட்டும் மோதகம் மோதகே மோதகானி சரி. ராமக பாட்டம் படதி ராமகம் பாட்டே படதி பாட்டம் 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 பாட்டே பாட்டா பாட்டே பட்டதி ராமக பாட்டே பாட்டானி பட்டதி ராமகன் வரும்போது பட்டதி எல்லாமே. இப்ப வந்து இதே வந்து மாலா மாலா என்பது மாலா பாட்டம் பட்டதி மாலா மாலா பாட்டே பட்டதி மாலா மாலா பாட்டானி பட்டதி. சரி, இப்போ நீங்க நான் காமிச்சுட்டு இருக்கேன், புரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதுல கூட இந்த இதனோட இப்ப இது வந்து சிங்குலர் மேடம், இது வந்து சிங்குலர், இது சிங்குலர் டியூயல் இது. ஆமா, இன்னைக்கு ரெண்டு தான் எடுக்க போறோம் நம்ம, சிங்குலர் டுவல். இப்ப இது தெரியுதா உங்களுக்கு நான் காமிச்சது? இல்ல மேடம், நாமினேட்டிவ்ல காமிச்சேன். நான் காமிச்சது தெரியலையா? இல்ல. ஓகே 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 சரி. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். பாட்டெல்லாம் வருது, அது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காரக்குல இந்த பாருங்க. காரக்குன்னு சொல்வா இல்லையா, கேசத்து எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியுதா? நான் ஓபன் பண்றேன் என்னோடது. சரி, வாட்ஸ்அப்லயும் அனுப்பிச்சிருக்கேன். வந்துருக்காமா? அது வந்திருக்குது, நான் ஓபன் பண்றேன். சரி, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நாமினேட்டிவ்னா கர்த்தா, பிரதமால பிரதமா எல்லாரும் ரொம்ப நேரம் புரிஞ்சுட்டு ராம ஆம்ரம் காததி ராமக பாட்டம் படதி ராமோ பாட்டம் படுத்தக. படுத்த எப்படி வந்துரும்? ஓ ஓகே ஓகே. ராமோ பூச்சொன்னேல ராமோ பாட்டம் பட்டத்தக ராமாக பாட்டம் பட்டன்சி. இல்ல, இப்போ நீங்க என்ன செய்ய, கர்த்தாக்கு நீங்க இது போடாதாங்க, வச்சன் போட வேண்டாம். கர்மக்கு நீங்க சப்ஜெக்ட் போடணும். இப்ப ராமஹர் ஆமம் காததி ஆம்ரம் காததி ராமக சாத்திரம் கேலத்தி. இல்லம்மா, அது நீங்க ஒரு கரெக்டா பண்ணிடுறீங்க. ராமஹ கேலதி, ஓகே, அது முடிஞ்சு. சாத்திரம் கேலத்தி, ஓகே. சோ இதுக்கு ராமக சாத்ரௌ கேலத்தி. இல்லையே, அது தப்பாயிட்டே. என்ன சொல்றேன்னா, நீங்க கர்த்தா சரியாக்கிறேன். ஆப்ஜெக்ட் வேணும், ஆப்ஜெக்ட் நடுவுல
objection இருக்கா? ஏதாவது சாமான் இருக்கணும் இல்லையா அதுல? ஓ ஆமா ஆமா. இப்போ கந்துக்கம் 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 ராமः கந்துக்கம் யச்சதி. ஓகே. அப்புறம் ராமக கந்துக்கே छात्रः कन्दुके यच्छति कन्दुकं कन्दुके कन्दुकानि रामः कन्दुकानि यच्छति कन्दुकानि यच्छति रामः फलं खादति. இங்க பாருங்க, ராமः ஆம்ரம் खादति. ஆம்ரம் ஆப்ஜெக்ட், அதுக்கு பதிலா நீங்க ஃபலம் சொல்லிட்டீங்க. ராமः ஃபலம் खादति. ஓகே. அதே மாதிரி ராமः फले आम्रे खादति. ஆம்ரம் ஆம்ரே. ஓகே, ஆம்ரே खादति. ஓகே. ராமः आम्रान् खादति. आम्राणि खादति. இப்போ இங்க என்னன்னா இன்னும் செகண்ட் இதுல போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் விபக்தி பண்ண முடியாது. ராமः ராவணம் ஹந்தி. ராவண கில் பண்றா. ராமா கில்ஸ் ராவணா. ஆமா. சோ இங்க என்னது? ராவணம் இங்க கர்மம். ஆமா, அதுக்கு டியூயல் வராது. இதுக்கு மூணு ராவணலாம் வராது. நம்ம பண்ண முடியாது. இது பண்ண முடியாது. சரியா? சோ அது மாதிரி எதுக்கு டுவல் பண்ண முடியுமோ அதான் பண்ணணும். அதுதான் பண்ணணும். ஓகே. இப்போ இன்னும் விபக்தி போயிட்டே இருந்தாக்க துத்தியா பௌவச்சனம் நல்லா போகும்போது. ஸோ இது நல்லா படிச்சுங்கோ. ஓகே. இப்போ இன்னொன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபலாம் ஃபலே ஃபலானி. ஃபலானிவே சொல்லியாச்சு நீங்க. சரியா? ஓகே. நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். The boy is playing with many balls. நிறைய ஒரு விளையாடுறான். பாலகः பாலகம் பாலகே பாலகம் பாலகே பாலகானி. இப்போ என்னன்னா இதுல கூட கேசஸ்ல ரொம்ப ரூல் இருக்கு. எங்க திருத்தியா வரும், இங்க திருத்தியா வரும்னு அது வேற பாத்துக்கணும். இல்ல விபக்தி பிரயோகான்னு தனியா ஒரு ரூல் இருக்கு. அதனால ராம ஃபலம் ததாதி, ஃபலே ததாதி, ஃபலானி ததாதி. இதெல்லாம் கரெக்டா வந்துடுறது. சரியா? தாதாத்துல எல்லாம் வந்துடுது. ஆனா நிறைய இடத்துல துத்தியா தான் வரும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அது நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் விபக்தி பிரயோகம் பண்ணும்போது நான் அதையும் படிச்சுக்கலாம். சரியா? இப்ப இது புரிஞ்சது இல்லையா? ஜெண்டர்லாம் ஒண்ணும் மாறாது. இதுல கர்மா இல்ல. சீதா ராமம் சீதா ஆம்ரம் खादति, சீதா ஆம்ரே खादति, சீதா ஆம்ராணி खादति. அதேதான் வரும். சரி, வந்துதா எல்லாருக்கும்? தித்யா பக்தி பிரயோகா இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுது எனக்கு. ஓகே. விபக்தி பிரயோகா ஓரளவு. சரியா? நான் உங்களுக்கு கிளாஸ் 9 கோட் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும். பார்க்கலாம். அதுலதான் விபக்தி பிரயோகா ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு. அது ஒரு தரம் படிச்சிடலாம். மாலா பாட்டம் பட்டத்தி அப்படின்னாக்கா, அப்புறம் மாலா பாட்டம் பாட்டே பாட்டானி பாட்டே பட்டத்தி, மாலா பாட்டானி பாட்டானி பட்டத்தி. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது சரியா? இப்ப பாலகான கர்த்தா போட்டிருக்கு. இதுல இது கர்த்தான்னு போட்டிருக்கீங்க.
ரொம்ப விஸ்தாரமா போட்டிருக்குமா அது அந்த புக்லயா? இந்த புக் இதோ இதோ இது காமிச்சுட்டு இருக்கேன். இந்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வாக்கிய விவகாரா, அதுதான். தித்யா பக்தி நல்லா வந்துருத்தா? தித்யா வந்துருக்கு மேடம். இப்போ பௌவச்சனம் இருக்கு பாருங்க, இங்க பௌவச்சனம் தித்யா பௌவச்சன பிரயோகாக. இங்க பாருங்க, ஃபீல் பண்ணி போயிட தித்யா வந்துடுச்சு இல்லையா? எங்க இருக்கு மேடம்? எதுல வந்திருக்கு அனுப்பிச்சு கேளுங்க. காமிச்சுட்டு இருக்கேனே. இங்க பாருங்களே, காமிச்சுட்டு. ஆமா. Add second case ending to the given word in singular and plural numbers. Mantra ending in dual என்ன ஆகும்? மந்த்ரோ. மந்த்ரக மந்த்ரோ. அத்தியாய மந்த்ரோ மந்த்ரோ மந்த்ரான். அத்தியாயக அத்தியாயக அத்தியாயோ அத்தியாயோ அத்தியாயான். விஷயக விஷயோ விஷயான். இல்ல இப்ப மறந்து போயிட்டேன். நீங்க கர்த்தா சொல்லிட்டு கர்ம சொல்லணும் இருக்கு. இத பாருங்க, கிரந்தம் கிரந்தான் வருது இல்லையா? இது பௌவச்சன் சரியா? தித்யா ஏக்வச்சன் பௌவச்சன் போட்டிருக்கீங்கள, நீ வாழை கொடுக்கலையா? தித்ய ரூபம் இல்ல இது பண்ணுங்க. பாட்டகம் பாட்டம் பாட்டோ பாட்டக பாட்டம் பாட்டோ பாட்டான். கிரந்தக கிரந்தம் கிரந்தௌ கிரந்தான். संवादक संवादं संवादौ संवादान्. विद्यालयः विद्यालयं विद्यालयौ विद्यालयान्. मासः மாசகன்னா என்ன மேடம் அர்த்தம்? மாசன மந்த் மாசக. ஓகே. மாசம் மாசோ மாசான். சப்தாக சப்தாக சப்தாகம் சப்தாகௌ சப்தாகான். திவசக 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 திவசம் திவசௌ திவசாக. பக்ஷः பக்ஷக பக்ஷம் பக்ஷோ பக்ஷாக. दिनाङ्कः दिनाङ्कः दिनाङ्कं दिनाङ्कौ दिनाङ्कः. शशकः शशकः शशकं शशकौ शशकाः. मृगः मृगः मृगं मृगौ मृगाः. शुकः शुकं शुकौ शुकाः. शुकान् 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 शुकान्. पिकः पिककं पिककौ पिकं पिकं पिकौ पिकान्. खगः कहं कहौ कहान्. हंसः हंसं हंसौ हंसान्. बकः बकः बकं बकौ बकान्. आपणः आपणम् आपणौ आपणान्. शकटः शकटः शकटं शकटौ शकटान्. चन्द्रः चन्द्रं चन्द्रौ चन्द्रान्. आपणिकः आपणम् आपणौ आपणान्. सूर्यः सूर्यं सूर्यौ सूर्यान्. वैद्यः वैद्यं वैद्यो वैद्यान्. எல்லாரும் இந்த ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுட்டாக்க இன்னும் நல்லாவே எழுதலாம். அது எல்லாம் வந்துடும்.
இது மாதிரி சரியா? சரிங்க மேடம். இப்போ டைம் ஆயிடுத்து இப்போ. ஸோ இதுலயே என்னமோ படிக்க சொல்லி போட்டுட்டு என்னமோ வந்துடுறது. ஸோ ஆமா சரி, நிறைய நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இது நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம். பாட்டம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். இது ரொம்ப ஃபியூ தான் இதெல்லாம். நிறைய இல்ல மேடம், ஒரு தடவை நல்லா நாங்க பிடிச்சிருந்தோம்னா வந்துரும் மேடம். இது ஆமா ஒரு ரிகலெக்ட் தான் வேணும் எங்களுக்கு. 162 பேஜ் நம்பர் 162 ஹோம்வொர்க் மாதிரி வச்சுங்க. ஓகே மேடம். சரியா? ஓகே சரிங்க. ஸோ முடிச்சிடலாமாம்மா? ஓகே முடிச்சிடலாம். பிரேயர் சொல்லுங்கம்மா. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु लोकाः समस्ता सुखिनो भवन्तु. Excellent. Thank you very much. Thank you very much. Thank you. Thank you very much. Thank you, ma. Thank you, madam. Thank you.